ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் கிளம்பியிருக்கிறது என் பொண்ணோடது ரிசல்ட் பார்க்க தான். ஃபஸ்ட் மீட்டும் ரிசல்ட்டும் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா எழுதியிருக்குன்னு சொல்லியிருந்தா, சரி இந்த தாட்டி வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஸ்கூல் வந்தாச்சு. போய் அவர் அப்பாவும் அவளும் தான் ரொம்ப எக்ஸைட்டாக போயிட்டா. அப்போ ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. அவர் போய் ஃபஸ்ட்டே பார்த்துட்டாரு அவள் என்ன மார்க் எடுத்திருக்கான்னு. செகண்ட் பிளேஸ்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே அவள் தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி தான் எடுப்பாள். இந்த தாட்டி செகண்ட் வந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் அவள் பேப்பர்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க கிளாஸ்க்கு போனோம். கிளாஸில் போய் எல்லாம் பார்த்தாச்சு. பேப்பர்லாம் செக் பண்ணிவிட்டு மேம் கிட்டையும் பேசிவிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. கிளாஸ் டீச்சரும் நின்று எடுத்தாங்க. அவங்க ஃபோன்லேயும் எடுத்துக்கிட்டாங்க. அங்கேயும் டாப்பர்ஸ் பேர் எழுதியிருந்தாங்க போர்ட்லேயும். என் பொண்ணு நிற்க வச்சு எல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நானும் அவரும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் அது கிளியராக வரல. அவங்க டீச்சரும் நின்று எடுத்தாங்க. ஒரே ஒரு மார்க்கில் போயிடுச்சு ஃபஸ்ட் பிளேஸை. நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் பிளேஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தார். அவள் வரத்துக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் டேவே அவள் ஸ்கூல் போயிட்ட அப்புறம் இவர் போய் வாங்கிட்டு வந்தார். இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா, அம்மா ஊஞ்சல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாமலேயே வாங்கி எல்லாம் செட் பண்ணியாச்சு. அவளுக்கு ஒரு கண்ணில் துணி கட்டி கூட்டிகிட்டு வந்தோம். அவள் இது ரொம்ப நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. எல்லா பசங்களுக்கும் ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். அது பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆயிட்டா. அன்றைக்கி 2 நாளும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. எல்லா பசங்களும் இதே மாதிரியே மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும். பாருங்க அவள் ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஊஞ்சலில் தான் இருந்தா. அதில் எழுதுறது, அதில் தான் உட்காந்து எழுதுறது, அதில் தான் உட்காந்து படிக்கிறது, எல்லாம் அதில் தான் உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் டாக்டர் செட் ஒன்று கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதுவும் ஓப்பன் பண்ணி எல்லாம் பிரித்து எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு அப்பா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேங்க் ஃபஸ்ட்டு டாப்பர்வா, இன்னும் உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் பசங்களும் இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. நெக்ஸ்ட்டு என் பையனும் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கு அதே மாதிரியே பண்ணோம். அவனும் பார்த்துட்டு ஷாக்கு. அவனும் சொல்லியிருக்கா நெக்ஸ்ட் டைம் நல்லா அவனும் மார்க் எடுக்கிறேன்னு பார்க்கலாம். அப்புறம் 2 பேரும் என்ன ஊஞ்சல்ல ஒரே ஆட்டம் தான். எங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கு, ஆடிட்டுருக்குறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னியோட டே ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிச்சு. ஓகே பாய்.